நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. உன் கல்யாண வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்ன? என் மனசுக்குள்ள நான் எப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆமாமா, இது நானா தேடிட்ட வாழ்க்கைதா. நீங்க எவ்வளவு சொல்லியும் நான் உங்களை புரிஞ்சுக்கல. அன்னைக்கே நீங்க சொல்றதை கேட்டிருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என்னால தானமா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமும்? கஷ்டம் எனக்கு வரதை பத்தி நான் கவலைப்படலம்மா. எல்லாத்தையும் தாங்கி எனக்கு பழகி போச்சு. என்னைக்கும் நீ நல்லா இருக்கணும், அதாம எனக்கு வேணும். உங்களோட இந்த நல்ல மனசை பிரேம் புரிஞ்சுக்கலமா. நீங்க தான் என்ன வாழ விடாம கெடுக்குறீங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு போகட்டுமே, யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீ ஒருத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நாராயணா. அம்மா, அந்த பொம்பளைங்களாம் எங்க? இங்கதாம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புடவை ஒன்னொன்னும் 1000 ரூபாய். அது எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்? முதல்ல போய் வாங்கிட்டு வா. என்னம்மா இது, கொடுத்ததை பறிச்சுக்கிட்டா ஏமாந்துருவாங்களேம்மா. புடவைய வாங்கிக்கிட்டு ஆள் ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்து அனுப்பு. சரிம்மா. நாராயணா, பிரேம் அருணா மனசை மாத்துறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வந்து சொன்னது ரொம்ப நல்லதா போயிடுச்சு. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அருணா நான் சொன்னதை நம்பிட்டா. நம்பணும் தானம்மா நம்ம இந்த நாடகத்தையும் நடத்திட்டு இருக்கோம். சரி சரி நாராயணா, முதல்ல அவங்க கிட்ட கொடுத்த புடவை வாங்கிட்டு அந்த கும்பலை வெளியே துரத்து. சரிம்மா. இந்த கும்பலுக்கு எதுக்கு 200 ரூபாய்? 100 ரூபாயை கொடுத்துட்டு 100 ரூபாயை சுற்ற வேண்டிதான். கொண்டாமா அந்த புடவைய. என்னங்க இது அநியாயம்? நீங்க கொடுத்த புடவைய நீங்களே புடுங்கலாமா? ஏமா, நான் என்ன கட்டியிருக்கிற புடவையா கேட்டேன்? கொடுத்த புடவையை தானே திருப்பி கேட்டேன். சிந்தாமணி அம்மா புடவையெல்லாம் திருப்பி வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து விட சொன்னாங்க. சிந்தாமணி அம்மா ஆளுக்கு 200 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. நீங்க 100 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அந்த அம்மா சொன்னாங்கன்னா நான் கொடுத்துருவேனா? நான் என்ன முட்டா பயலா? ஒழுங்கா 100 ரூபா வாங்கிட்டு கொடுத்தவனே பறிச்சுக்கிட்டாண்டின்னு இடத்த காலி பண்ணுங்க. இல்ல ரொம்ப பேசின அந்த 100 ரூபாயும் கொடுக்க மாட்டேன். இப்படி பிரேம், சில விஷயங்கள்ல நாம அவசரமா முடிவெடுத்தாகணும். அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க? என்னால எதையுமே வெளியே சொல்ல முடியல. ஆனா இந்த கொலையை நான் பண்ணல. நீங்க கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க மேல நான் இவ்வளவு இறக்கப்படுறேன். ஆனா யமுனாவை கொலை செஞ்சது யாருங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை மறைக்க பாக்குறீங்க. யமுனாவை கொலை செஞ்ச கொலையாளிய நீங்க எதுக்காக மறைக்கணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு உடனடியா பதில் தெரிஞ்சாதான் அடுத்த கட்ட நடவடிக்கையில நாம இறங்க முடியும். எதையுமே இப்ப சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். பிரேம், நான் என் வாழ்க்கையில எல்லாருக்குமே நல்லதுதான் நினைப்பேன். குறிப்பா உங்க தங்கச்சி ஜெயந்தி நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ மேல எனக்கு எப்பவுமே ஒரு அன்பு உண்டு. ஆனா நீங்க இந்த விஷயத்தை மறைக்க மறைக்க அது உங்களை மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி ஜெயந்தியோட வாழ்க்கையும் பாதிக்குது. அதுக்காக தான் கேக்குறேன். இன்னும் எதுக்காக மௌனமா இருக்கீங்க பிரேம்? உங்க மௌனம் விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். பேசுங்க பிரேம். நீங்க பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. நந்தினி, நீங்க வந்து என்ன ஜெயில பார்க்கும்போது இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்க. அப்ப நான் நம்பல. ஆனா இப்போ அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எதுக்காக அப்படி சொல்றீங்க? எங்க மாப்பிள்ள வசந்த் நிச்சயமா கொலைகாரன் இருக்க முடியாது. பிரேம், நீங்க சொல்றது? ஆமா நந்தினி, யமுனா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவ மூக்குல இருந்து வசந்த் டியூபை புடுங்கி விட்டத நான் என் கண்ணால பார்த்தேன். என்ன வசந்தா இப்படி பண்ணது? யமுனாவை கொலை பண்ணது வசந்தா? என்னால நம்பவே முடியல பிரேம். வசந்த் கொடுமைக்காரன் எனக்கு தெரியும், நம்பிக்கை துரோகம் செய்யறவன் எனக்கு தெரியும். ஆனா கொலை பண்ற அளவுக்கு போவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல பிரேம். நந்தினி, இப்ப இங்க இருக்கிறது வசந்த் இல்ல, வசந்த் உருவத்துல இருக்கிற இன்னொருத்தனை அனுப்பிச்சது சிந்தாமணி தானே நீங்க தானே சொன்னீங்க. அப்போ
அந்த கொலையை செஞ்சது ஏன் அந்த போலி வசந்தா இருக்கக்கூடாது? ஆனா அவன் எதுக்காக யமுனாவை கொலை பண்ணணும்? உண்மையான வசந்த் பேர்ல களங்கத்தை ஏற்படுத்தணும்னு இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கலாமே. நோ பிரேம், என்னால இதை நம்ப முடியல. ஆரம்பத்துல நானும் நம்பாம தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வசந்த் தான் கொலை செஞ்சாருன்னு நானும் நம்பினேன். அதனால்தான் அந்த கொலைப்பழியை நான் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போனேன். தன் புருஷன் கொலைகாரன் தெரிஞ்சா என் தங்கச்சி தாங்க மாட்டான்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, வசந்த் ஒருவேளை கொலைகாரன் நான் மாட்டி விட்டுருந்தேன்னா என் தங்கச்சியோட தாலி, மஞ்சள், குங்குமம் எல்லாமே பறி போயிடும் பயந்தேன். அதனால தான் எந்த உண்மையும் நான் சொல்லாம ஜெயிலுக்கு போயிட்டேன். உங்க தியாகத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிரேம். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும்போது கூட உங்க தங்கச்சிக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்றீங்களே. இந்த உலகத்துல சத்தியம், தியாகம் இதெல்லாம் இன்னும் சாகல. நீங்க சொல்ற மாதிரி அது நம்ம வசந்த் இல்லைன்னா அந்த தியாகம் யாருக்கும் பயன்படாம வீணா போயிடும் நந்தினி. உண்மைதான் பிரேம். முதல்ல அங்க இருக்கிறது வசந்த் தானாங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அது வசந்தே இல்ல, எனக்கு உறுதியா தெரியும் நந்தினி. நமக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்க தங்கச்சி ஜெயந்தி அதை நம்ப மாட்டேங்கிறாங்களே. அதான் எனக்கும் புரியல நந்தினி. நான் ஜெயில இருக்கும்போது அசோக்னு ஒரு கைதியை சந்திச்சேன். அவன் வசந்தோட போட்டோவை பார்த்துட்டு இவன் ராஜான்னு சொன்னான். இந்த பாவிதான் என் குடும்பத்தையே கெடுத்தான்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்துனான். அவன் சொல்றதையெல்லாம் பார்க்கும்போது இங்க இருக்கிறது வசந்த் இல்ல, ராஜா தான் தெரியுது. இந்த ராஜாக்கும் எங்கேயோ குடும்பம் இருக்குன்னு தெரியுது. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த அசோக்க சந்திச்சு நம்ம பேசினா பல ரகசியங்கள் வெளியில வர வாய்ப்பு இருக்கு. இந்த அசோக்க நான் சந்திக்கணும். ஏற்பாடு பண்ண முடியுமா? பார்வையாளரா நீங்க அவனை பார்க்கறதுக்கு என்னால ஏற்பாடு பண்ண முடியும். ஆனா எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடத்த நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. தட்ஸ் ஆல் ரைட். நீங்க வேணா இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் என் ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க. யாருக்கும் தெரிய வராது. சரி, வர வாங்க. ஓ, வாங்க சிந்தாமணி, உட்காருங்க. நான் இங்க உட்கார வரல. எதிரியா இருக்கிறவங்கள கூட வரவேற்கிறது தான் என்னுடைய பாலிசி. உன்னை எதிரியா நினைக்கிற அளவுக்கு என் நிலைமை ஒண்ணு தாழ்ந்து போயிடல. எதிரியா நினைக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா எல்லாருமே எதிரியா நினைக்கிறீங்களே, அதுதான் தப்பு. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியே, நீ என் எதிரிதான். யாருடைய வாழ்க்கையும் நான் கெடுக்கிறது இல்ல. என்கிட்ட டைவர்ஸ்ன்னு வரவங்கள சேர்த்து வச்சுதான் எனக்கு பழக்கம். உங்க மக அருணாவையும் பிரேமியும் கூட சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் தப்புங்கிறேன். பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அது தப்பு இல்ல. ஆனா என் பொண்ணையும் மாப்பிளையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதான் தப்பு. எல்லா தாயும் தம் பொண்ணு புருஷனோட வாழணும்னு தான் நினைப்பாங்க. உண்மையிலேயே அருணா உங்க பொண்ணு தானா? அவ ஏன் பொண்ணுதான். என் பொண்ணாதான் வாழணும், என் பொண்ணாதான் சாகணும். அருணா கோடீஸ்வரி வீட்டு பொண்ணு. மறுபடியும் அந்த பிரேம் குடிசையில போய் வாழ நான் அனுமதிக்க மாட்டேன். வாழ்க்கைக்கும் சொத்து கணக்குக்கும் சம்பந்தம் இல்ல சிந்தாமணி. ஸ்டேட்டஸை பார்த்தா யாரும் யார் கூடயும் பழக முடியாது. பிரேம் ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி ஒரு புருஷன் உங்க பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்காதீங்கன்னு சொல்றேன். பிரேம பத்தி இந்த அளவுக்கு பேசுறியே, பிரேமுக்கும் உனக்கும் அப்படி என்ன உறவு? சிந்தாமணி, ஓ அளவுக்கு என்னால கீழே இறங்கி பேச முடியாது. பேசாம எழுந்திருச்சு போ. அடடே, என்ன கல்யாணி, உண்மையை சொன்னா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? உன் புருஷன் தான் இப்ப உன் கூட இல்லையே, அதான் இப்ப பிரேம பிடிச்சிருக்கியான்னு கேட்டேன். நீ இவ்வளவு கேவலமான பொம்பளை நான் எதிர்பார்க்கல. வெளியில போ. போறேன் போறேன், பயப்படாத. பிரேம்காக நீ வாதாடினா இப்படி எல்லாம் உன் மேல பழி விழும். பேசாம ஒதுங்கிக்கோ. சிறுமையை கண்டு பொங்குவாய்னு பாரதியாருடைய கவிதையை படிச்சு வளர்ந்தவனா. இப்ப சொல்றேன்,
உன் பொண்ணு அருணாவையும் பிரேமையும் சேர்த்து வைக்க போறேன். அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ரயில் தண்டவாள மாதிரி சேர போறதும் இல்லை, நான் சேர விடவும் மாட்டேன். அவங்க 2 பேரையும் என்னால சேர்த்து வைக்க முடியலனா என்னுடைய வக்கீல் தொழிலையே நான் விட்டுறேன். இந்த சிந்தாமணி கிட்டே சவாலா? மனசுல உறுதியும் எடுத்துக்கிட்ட கொள்கையிலையும் உறுதியா இருந்தா எந்த சவாலையும் ஜெயிக்கலாம். அதையும் நான் பாக்குறேன். டேய், அங்கே போகிறது யார் தெரியுமா? சிந்தாமணி அம்மா பொண்ணு. சின்னமணி அம்மா பொண்ணா? பார்க்க பார்ட்டி நல்லா தான் இருக்கு, ஆனால் பெரிய இடம் மச்சான். ஆசையில் என்ன மச்சான் சின்ன இடம் பெரிய இடம்னு ட்ரை பண்ணுவேன், மாட்டினா லக்கு தானே. வாங்கம்மா வாங்க. பீன்ஸ் எவ்வளோ? 1 கிலோ 2 ரூபா. 1 கிலோ போடுங்க. முயற்சி பண்ண முடியும்டா. எப்படிடா சொல்கிற? பார்ட்டி இப்போ புருஷன் கூட இல்லைல்ல, தட்டி பார்த்தா பட்டுன்னு விழுந்துருண்டா. அப்போ ட்ரை பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். 3 பேரை ட்ரை பண்ணா கஷ்டம், தனித்தனியாக டீல் பண்ணுவோம். நீ அப்படி போ, நான் நேராக போகிறேன். சாரி சாரி. இப்போ வேணும்னு தான் அடித்தேன். நானும் வேணும்னு தான் அடிச்சேன். இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்டயாவது வச்சுக்கிட்டேன், செருப்பு பிஞ்சிரும், ஜாக்கிரதை. ஏய் மாப்பிள்ள வாங்கடா. என்னடா ஆச்சு? அடிச்சுட்டு போறாடா. வாடா. அவ போறாடா, எனக்கு தெரியும். வா போலாம். அருணா, ஜாக்கிரதையா இரு. அடி வாங்குற ரத்தம் வந்துடுச்சுல, வலிக்குதுல.
ஏய், இனிமே எப்போது இந்த பக்கம் வந்தீங்க உயிரோட போக மாட்டீங்க. ரத்தம் வருது, தொடச்சுக்கோங்க. பரவாயில்ல அருணா, உனக்காக இத்தனை நாள் கண்ணீர் சிந்தின, இப்போ ரத்தம் சிந்தின. பரவாயில்ல, விடு. சாரிங்க. சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. வாங்க, நானே உங்களை இறக்கி விட்டுறேன். நீதான் என்னை இறக்கி விட்டுட்டிய. உன் மனசுல இருந்து அருணா, ஒரு நிமிஷம். தாலி கழுத்துல தொங்குனா மட்டும் பத்தாது, அதுக்கு சொந்தக்காரன் எப்போ உன் பக்கத்துல இருக்கணும். அப்பதான் உனக்கு மதிப்பு.